டேய், என்னடா வந்ததுலேருந்து அமைதியாவே இருக்க? எதுவும் சொல்ல மாட்ற? என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அந்த வீடு நல்லா இருக்குல்ல? ஆ, நல்லாதான்டா இருக்கு. நீ பொறந்ததுலேருந்து எத்தனை வீடு மாறி இருப்ப? நான் பொறந்தது ஒரே வீடு தான்டா. சொந்த வீடு. ஓ! சொந்த வீடா? நான் ஒரு 10லேருந்து 15 வீடு மாறி இருப்பேன். 15 வீடா? வாடகை வீடுடா. வாடகை வீடா? நாங்க ரொம்ப நாள் ஒரு வீட்ல இருந்தோம்னா, நேத்து வரைக்கும் இருந்தோம்ல, அந்த வீடு தான். 2 வருஷம் இருந்தோம். நேத்து நைட்டு அந்த ஓனர் என்ன நெனச்சாருன்னு தெரியல. திடீர்னு வந்து, "எங்க சொந்தக்காரங்க வராங்க. நீங்க வீட காலி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்க அப்பா ஒரு 10 நாள் டைம் குடுங்க, வீடுலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்ல ஏதோ சண்டை போடுற மாரி பேசினோனே, நாங்களே காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். நம்ம ரமேஷ்னால அவரோட லாரியில தான் பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு, நானு, அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் ஒரே லாரியில நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அப்படியே வீடு தேடி அலைஞ்சிட்டே இருந்தோம். நம்ம அன்பனால அவர் தான் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்கு, இப்போதைக்கு வந்து டெம்பரரியாக தங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னடா சொல்ற? நைட் ஃபுல்லாக தூங்காம அம்மா அப்பா அக்காவோட அப்படியே ஊர் ஊராக சுற்றிட்டு இல்லை, எதிரி கூட இந்த நிலமை வரக்கூடாது மச்சான். சொந்த வீடுனா ஜாலியாக இருக்கலாம்ல, அப்படியே எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஃப்ரீடமாக இருக்கலாம். டேய், அப்புறம் என்ன நீ இந்த காலேஜ் வந்து சேர்ந்த? இங்க டொனேஷன் அதுன்னு சொல்லிட்டு ஃபீஸ் அதிகமேடா. நீ அந்த காசை வச்சு மேற்கொண்டு ஒரு லோன் ஏதாவது போட்டு புது வீடு கூட கட்டியிருக்கலாம்ல. எங்கள் அப்பா ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர்டா. நம்ம வாழ்க்கை தான் அப்படியே போயிடுச்சு. ஆனால் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்படியே கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு அவ்வளோ பெரிய காலேஜில் சேர்த்து விட்ருக்காங்க. எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடு கட்டிட்டு அப்படியே எங்கள் அப்பா அம்மாவோட அந்த வீட்டில் கடனே இல்லாமல் மாதம் ஆனால் வாடகை கொடுங்க அப்படின்னு கேட்காம அப்படியே